பூர நட்சத்திரம். ஆம், காதல் நட்சத்திரம், கணவன் நட்சத்திரம், களவு நட்சத்திரம், மற்றவருடைய இதயங்களை திருடும் நட்சத்திரம். ஆக இப்படி சொல்லுவாங்க, என்ன போய் உன்னை பார்த்தோன்னே என் மனசை பறி கொடுத்துட்டுன்னு சொல்லுவாங்க. அந்த நட்சத்திரம் பூரம். ஆம், இறைவனுக்காகவே இறைவனுக்கு சூடி கொடுத்த மாலையை ஆண்டாள் சூடிக்கொண்டால் அதுபோல மற்றவர் மனங்களை சூடிக்கொள்ற நட்சத்திரம் பூரம். அந்த பூர நட்சத்திரத்தில் யார் பிறந்திருந்தாலும் அல்லது பூரம் தசையாக வந்தாலும் அல்லது பூரத்தில் எத்தனை கிரகம் நின்றாலும் அவர்களும் 2ஆம் இடத்தை தக்க வைத்துக் கொள்கிறார்கள். ஆக எந்த தொழிலாக இருந்தாலும் பூர நட்சத்திரம் அன்று ஆரம்பியுங்கள். எந்த வேலையாக இருந்தாலும் பூரத்தில் ஆரம்பியுங்கள். ஆண்டாள் இன்று வரை நம்முள் ஆண்டு கொண்டிருக்கிறார் போல இந்த ஆண்டு பூரம் உங்களை காலம் முழுக்க, அதாவது காலம் காலமாக நிலையாக இருக்கும் செயல்களில் உங்களை தக்க வைத்துக் கொள்வார். வாய்ப்பு உள்ளவர்கள் உங்கள் வீட்டு பெண்களை வணங்கி பாருங்கள். அதாவது எல்லார் வீட்லயும் கன்னி பெண்களை, குழந்தைகளை என்ன பண்ணுவாங்க, எந்த வேஷம் போடுறாங்களோ இல்லையோ ஆண்டாள் வேஷம் போடுவாங்க. அந்த வேடங்களை தரித்து இறைவனாக உருவகைப்படுத்தி அவர்களை வாழ்த்தி வணங்கி பாருங்கள். அல்லது பூரம் நட்சத்திரக்காரர்கள் யாராக இருந்தாலும் அவர்களோடு இணக்கமாக சென்று விடுங்கள். உங்கள் வாழ்க்கை இந்த ஆண்டு மிக அற்புதமான ஆண்டாக மாறி அவர்கள் இன்பம் பெற்றது போல நீங்களும் இன்பம் பெறுவீர்கள்.